வணக்க மக்களே, ரொம்ப ஈஸியான ஒரு கீரை கடையல் வாங்க. 2 திங்ஸை வச்சு செய்யலாம். வணக்கம், பிறவி பயன் 77 சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்னைக்கு சூப்பரான ஒரு டிஷ்ஷு, ஒரு சைட் டிஷ்ஷுன்னு சொல்லலாம், மெயின் டிஷ்ஷுன்னு சொல்லலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. உண்மையிலே ஒரு 2 திங்ஸ் தான் இதுக்கு. என்ன திங்ஸ்ன்னு கேட்டிங்கன்னா, ஒரு காஞ்ச மிளகா, ஒரு 2 பூண்டு, ஒரு 4, 5 பல், ஒரு கட்டு கீரைக்கு. அவ்வளோதாங்க. ரொம்ப வேலை கிடையாது. ஆனால் இந்த கீரை வந்து ரொம்ப ஹெல்த்தியானது. நீங்கள் என்ன பண்ணிடுறீங்க, கீரையை வாங்கி வெங்காயம், தக்காளி என்னென்னோ மசாலாலாம் போட்டு சில பேர் நிறைய பேர் செய்கிறாங்க. நான் அதெல்லாம் சொல்லலைங்க. இந்த கீரை முளைக்கீரை வந்து நல்லா பிஞ்சு கீரையாக இருக்கும். அதாவது தண்டுலாம் குட்டி குட்டியாக இருக்கும். இங்கே பாருங்கள், ரொம்ப குட்டி குட்டியாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி தண்டு கிடச்சிதுன்னா அப்படியே இதில் வெட்டி இதில் கடையிலே போடலாம். கொஞ்சம் பெரிய சைஸில் தண்டுலாம் இருக்கும். அதை சாம்பார் வைக்கலாம், காரக்குழம்பு வைக்கலாம், கருவாட்டு குழம்பு போகும்போது வைக்கலாம். சூப்பராக இருக்கும். இந்த பூண்டு கடையல் கீரைக்கு ஒன்றுமே வேலை இல்லைங்க. ரொம்ப ஈஸி. இந்த மாதிரி மண் போக நல்ல தெளிவாக கழுவி கீரையை எடுத்து வச்சுக்கோங்க. ரொம்ப அதாவது ஒரு 5 நிமிஷம் அப்படியே அந்த கீரையை தண்ணிக்குள்ளேயே போட்டு வச்சுருந்தீங்கன்னா, வெளியெல்லாம் போயிட்டு வாரி போய் வரும் இல்லைங்களா, அது நல்ல புத்துணர்ச்சி பட்டு சூப்பராக நல்ல பளிச்சின்னு பச்சை பசேன்னு வரும். இந்த கீரை மட்டும் எப்படின்னா, கடைஞ்சால் உங்களுக்கு கலரே மாறாது, பச்சையாகவே இருக்கும். அதனால் இதுக்கு தேவையில்லாமல் வெங்காயம், தக்காளி அதெல்லாம் எதுவுமே போட தேவையில்லை. பச்சை மிளகாய் ஆட் பண்ணலாம். ஆனால் நான் இன்றைக்கி பச்சை மிளகாய் ஆட் பண்ண போடலை. நான் காஞ்ச மிளகா போடுகிறேன். அதனால் நீங்கள் பச்சை மிளகா போடணுன்னா போட்டுக்கலாம். ஒரு 2 மிளகா போட்டால் போதும். ஒரு கட்டு கீரைக்கு ஒரு 2 பச்சை மிளகா போட்டாலும் போதும். இல்லை காஞ்ச மிளகா இருந்தாலும் 2 மிளகா போட்டுக்குங்க. இது வேறு எதுவும் செய்யவே தேவையில்லைங்க. நல்லா ஒரு ஒரு 5 நிமிஷம் வேலை தான். காலையில் லஞ்ச் பாக்ஸுக்கு நீங்கள் டபால் டிபால் அது இது உருட்டாமல் ஒரு கட்டு கீரை இருந்தால் போதும். மாதத்தில் ஒரு 4 நாள் ஃப்ரீயாக சமையல் செஞ்ச மாதிரி உங்களுக்கு ஒரு மைண்டு ஃப்ரீ ஆகும். அந்த மாதிரி இப்போ எந்த பாத்திரத்தில் நீங்கள் கீரையை வேக வைப்பீங்க, சட்டிலையா இல்லை ஒரு பாத்திரத்தில்? நான் ஒரு பாத்திரத்தில் போட்டிருக்கேன். நீங்கள் சட்டி இருந்தால் சட்டிலையும் போட்டு வேக வச்சிங்க. நல்லா அப்படி அடுப்பை உடனே வச்சுட்டு நல்லா கழுவிட்டு எந்த பாத்திரத்தில் நீங்கள் வைக்கிறீங்களோ வச்சுட்டு அடுப்பை பற்ற வச்சு ஒரு தட்டை போட்டு அழகாக மூடி வச்சுருங்க. மூடி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம்தான், கீரை நல்லா வெந்துடும். ஆனால் இங்கே பாருங்கள், நம்ம கழுவி எடுத்ததில் மண் பார்த்திங்களா, எவ்வளோ மண் இருக்குது. நம்ம இன்னும் அசால்ட்டாக நம்ம சமையல் பண்ணுறோம், மண் இருக்கும். அதனால் ஒரு 5 நிமிஷம் அந்த கீரை கழுவுற வேலையை பாருங்கள். சரி, கீரை ஒரு வேக வைக்கிறதுக்கு நம்ம ரெடி ஆனோம். அதுக்குள்ளே நான் மிளகா போட மறந்துட்டேன். அந்த மிளகா 2 வச்சு மூடி வச்சுட்டேன். இப்போ இதுக்கு தேவையான ஒரு 5, 6 பல் பூண்டு. பூண்டு வாசனை ஃப்ளேவர் உங்கள் வீட்டில் எல்லோரும் நல்லா சாப்பிடுவாங்கன்னா நிறையாவே சேர்த்துக்குங்க. நான் எங்கள் வீட்டில் கொஞ்சம் எல்லாம் யோசிப்பாங்க, அதனால் ஒரு 5, 6 பல் மட்டும் சேர்த்துருக்கேன். இப்போது கீரை நல்லா ஒரு பக்கம் வெந்துருச்சு. அதை 2வது பக்கம் திருப்பி விட்றேன். ஆனால் கலர் மட்டும் பச்சையாக இருக்குது பார்த்தீங்களா, இதாங்க இந்த கீரையோட ஸ்பெஷாலிட்டி. 2வது, இது சட்டுன்னு வெந்துடும். ரொம்ப நேரம்லாம் வேக வைக்க வேண்டாம். அதனால் கீரையை நல்லா வேக வச்சுட்டு அந்த தண்ணியை வடிச்சிருங்க. தண்ணியை நல்லா வடிச்சிருங்க. அதுக்கப்புறம் தேவைன்னா யூஸ் பண்ணிக்கிங்க. இப்போ நான் தட்டி வச்ச பூண்டை அந்த கீரை தண்ணி வடித்தோடனே அதிலே போட்டுருங்க. போட்டு நீங்கள் சட்டியில் கடையிறதா இருந்தால் மத்து வச்சு கடைங்க. இல்லை, நான் இதை மாதிரி ஜாரில் போட்டு தான் அரைப்பேன். நீங்களும் ஜாரில் வச்சு அரைச்சிருங்க. வேறு ஒன்றும் இல்லை. உப்பும் காஞ்ச மிளகா, பூண்டு, கீரை எல்லாத்தையும் ஜாரில் அரைச்சி அடித்தாச்சு. அவ்வளோதாங்க. சூடாக சாதத்தை போடுங்க. இந்த கீரையை ஒரு கரண்டி போட்டு நெய்யை விட்டு சும்மா பிசைஞ்சு குழந்தைங்களுக்கு ஊட்டி விட்டு பாருங்கள். சும்மா செமையாக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிட்டு வந்து கமெண்ட்ஸ் கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஓகே, ரொம்ப பிடிச்சிருந்தா ஒரு ஹை பாயிண்ட் கொடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.